ஜீசஸ் மைட்டி வேர்ட்ஸின் மூலமாக சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல காலை நேரத்தில் உங்களோடு நான் பேச விரும்புகிற காரியம் பிலிப்பியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்துவார் என்று நம்பி. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நல்கிரியையை துவக்கினவர் அதை முடிவு பரியந்தம் நடத்த வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு நம் வாழ்க்கையில சில காரியங்கள் நாம் துவங்கும் பொழுது உற்சாகமாக தொடங்குறோம், ஆனா முடிவு சோர்வுல போய் முடியும். சிலர் நன்றாக வீட்டு வேலைக்காக துவங்குவார்கள், ஆனா அது முடிவு பரியந்தம் வர போகாது, இக்கட்டான நிலைமையில இருக்கும். சில குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக தொடங்கும், ஆனா அது எண்டுக்கு போக ரொம்ப அவதிப்படும். அதே மாதிரி சில நல்ல காரியங்களை துவங்குவதற்கு எல்லாருமே நல்ல உற்சாகமா தொடங்குவார்கள். முடிவு அது எப்படி இருக்கும் என்று கேட்டீங்கன்னா அது ரொம்ப தோல்வியான சூழ்நிலை இருக்கும். ஆனா இந்த வார்த்தை இங்க சொல்லப்பட்டுகிறது, நல்ல கிரியையை உன்னில் துவக்கினவர் அது முடிவு பரியந்தம் உன்னை நடத்துவார். இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்துவுக்குள் நம்பி தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற ஒரு காரியங்களும் அது தோல்வியில போகாது, அது முடிவு பரியந்தம் அது நடத்த வல்லவராக இருக்கிறார் என்று இந்த வேத பகுதி மூலமாக நாம் வாசிக்கிறோம். இன்னைக்கு பாருங்க, ஒரு குடும்ப வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்குள்ள நீங்க அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்புல தான் அந்த ஒரு குடும்ப வாழ்க்கை போகுதுன்னா அது முடிவு பரியந்தம் அது செழிப்பாய் போகும், அது நல்லா போகும், ஒழுங்காய் போகும். இன்னைக்கு எல்லா காரியங்களிலும் அந்த தேவனுக்கு முன் நிறுத்தி நீங்க எதை செய்தாலும் அது நன்றாய் போக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இன்னைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுதே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை தேவன் சொன்ன காரியத்தை அச்சட்டாக அதை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் வார்த்தை ஒழிந்து போகாமல் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். பாருங்க, அவர் உங்க வாழ்க்கையில ஒரு காரியத்தை துவக்கி இருப்பாருன்னா அதை முடிக்க அவருக்கு திராணி இருக்கிறது. அதை முடிவு பரியந்தம் உன்னை நடத்த அவருக்கு அதை பத்தி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது இடையில நீ இழந்து போயிருக்குதா? ஏதாவது இடையில அது பாதியில அகண்டு போயிருக்குதா? இன்னைக்கு பாருங்க, அது கிறிஸ்துவுக்குள் நீங்க வைத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில எதுவுமே பாதியில நின்று விடாதபடிக்கு நீங்க துவக்கினதை முடிவு பரியந்தவரை நல்லா நடத்துவேன்னு சொல்லுங்க. ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பாதியில் நிறுத்த தடை பண்ணுகிற எல்லா சத்ருவின் கிரியைகளையும் உடைத்து ஒரு வல்லமையாக உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, இந்த வேதம் வாசிக்க பொழுது, இந்த வேதம் உங்களுடைய வீட்டிற்குள் உங்களுடைய கரங்களில் வரும் பொழுது நீங்க உடனே நினைச்சு பாருங்க, ஏதோ சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில தடையா நிக்கிறது இல்லையா? ஏதோ ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில சோர்வா நிக்கிறது இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், அதை உடைத்து அதை முடிவு வரியந்த நடத்துவார் என்று. தேவன் பேதுருவை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். பேதுருவை இப்படிதான் ஒரு ஊழியத்துல கொண்டு போகணும்னு வைத்திருந்தார். ஆனா இடையில சிறைச்சாலைக்குள்ள பேதுருவை போட்ட ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க முடியும். அந்த இரவுல பாத்தீங்கன்னா அந்த சிறைச்சாலைக்குள்ள இறங்கி அந்த பேதுருவை எழுப்பி அங்க இருந்து வெளியே கொண்டு வந்தார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பாருங்க, தேவனுடைய திட்டத்திற்கு தடையாக சிறைச்சாலை இருந்தா கூட அதை உடைத்து அதை மாற்ற வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருந்த பொழுது சிறைச்சாலையில் இருந்து தேவன் கொண்டு வந்தது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களை குலுக்கினார் என்றால், இன்று உனக்கு எதிராக எந்த தடயம் உனக்கு எதிராய் நின்றாலும் அதை உடைத்து போட என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் கையில ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, என் ஆண்டவர் அதை நடத்துவாருன்னு. அவர் பாதியில விட்டுட்டு போகிறவர் அல்ல. உன் குடும்ப வாழ்க்கை முடிவு பரியந்தவரும் ஆசீர்வாதமாக இருக்கும்.
இருக்கும். உன்னுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். நீ துவங்கினது எதுவுமே பாதியில நிறுத்தாதபடி முடிவு பரியந்தம் உன்னை மேன்மையாய் நடத்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நன்மைக்காக ஜெபிக்கிறேன். என்னோடு சேர்ந்து ஜெபிப்பீங்களா? எங்க நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நிமிடத்திற்காக ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை வாழ்க்கையில் தொடங்கினதை ஆண்டவரை முடிவு பரியந்தம் ஆண்டவரை நேர்த்தியாய் நடத்துங்க. இந்த வார்த்தையின் மூலமாக உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.